நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், என்னை இப்படி தான் கொடுமைப்படுத்துவாங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நம்ம வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி பாரதி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க, பாரதி கோவப்படாதீங்க, இங்கே வேலை நிறைய இருக்குது, அதனால தான் உங்களை என்னால் வந்து பார்க்க முடியல, என்னோட உயிர் மட்டும்தான் இங்கே, என்னோடய உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது, என் உயிர் எல்லாருமே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆதி, நீங்கள் வந்து அங்கேயே இருங்க, கல்யாண வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆதிக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்தோடனே அவங்க ஒரு ஃபோன் வருது, பாரதி ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஃபோனை வச்ச பிறகு தமிழ் வந்து கேட்குறாங்க, அம்மா ஏமா பொய் சொன்னேன், நீ மட்டும் பொய் சொன்னது இல்லை மட்டும் இல்லாமல் என்னையும் வேறு நீ பொய் சொல்லிட்ட, இதெல்லாம் தப்புமா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க. தப்பு தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, இது வந்து கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு நடக்கலை, அவங்களுக்கு பின்னாடி தான் நடந்துக்கிட்டு இருக்குது தெரியாமல், அதனால் வந்து நம்ம இப்போ சொன்னோம்னா அவங்க போய் அவங்க குடும்பத்தில் வந்து எல்லோரும் கூட சண்டை போடுவாங்க, கல்யாணம் வந்த இடத்துல வந்து இவ்வளோ சண்டை தேவையா, அதனால தான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த சீனில் வந்து எல்லாருமே மத்தியானம் சாப்பிடாமே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு வந்து அந்த வேலைக்காரி வந்து ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க. தனமும் மரகதம் உட்காந்துக்கிட்டு, எங்க மணி 2:30 ஆயிடுச்சுங்க, நான் வந்து டயத்துக்கு சாப்பிட்டு பழகினவ, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல, கிறுகிறுன்னு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனமும் சொல்கிறாங்க, ஆமாப்பா என்னப்பா மத்தியானம் சாப்பாடு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ரத்னா வந்து சொல்கிறாங்க, சாப்பாடுன்னு பறக்காதீங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க, வரும் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் வேறு வந்து தமிழ் அம்மா பசிக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த வேலைக்காரி வந்துடுறாங்க. வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல வேலை இப்போயே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எப்படியோ சாயங்காலத்துக்குள்ளே வந்து நீங்கள் மத்தியான சாப்பாடை ரெடி பண்ணிட்டீங்க, வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னம் வந்து அனுப்பி விட்றாங்க. அடுத்து வந்து ரத்னத்தை வந்து நம்ம பாரதி கூப்பிட்றாங்க. அம்மா வாங்க மாமா போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அம்மா நீ போய் ஃபஸ்ட்டு தமிழுக்கு சாப்பாடு கொடு, அவள் தான் பசிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு கூட அதுக்கடுத்து நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து லேட்டாக வராங்க. ஃபஸ்ட்டு தமிழுக்கு ஓவர் பசி ஆயிடுச்சு. அந்த வேலைக்காரியெல்லாம் பழுமாறினோடனே தமிழ் வந்து டக்குன்னு கேசரி எடுத்து வைக்கிறாங்க. அம்மா கேசரி என்னம்மா இப்படி இருக்குது, ஒரு மாதிரி கசக்குதுமா அப்படின்னு துப்பிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேசரி சாப்பிட்டு பார்க்காங்க நம்ம பாரதி. அதில் பார்த்தா உப்பு அதிகமாக இருக்குது. என்னம்மா இது உப்பு இப்படி போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தெரியாமல் அதுக்கு விழுந்திருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்கிறாங்க. ரத்னம் வந்து சொல்கிறாங்க, பாரதி விடுமா, அது ஏதோ உப்பு தெரியாமல் போட்டிருக்கோம், நீ வந்து சாப்பாட்டில் வந்து ஏதாவது ரசம் இல்லைன்னா ஏதாவது தயிர் வச்சு இப்போ பிள்ளைக்கு ஊட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தயிரெல்லாம் இங்கே யார் வாங்கிட்டு வர, தயிரெல்லாம் எல்லாம் இருக்கிறத சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வேலைக்காரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ரத்னம் வந்து சொல்கிறாரு, சரிம்மா அதான் சாம்பார் இருக்குல்ல, சாம்பார் சோறு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த நேரத்தில் வந்து சாம்பாரை வந்து மணி சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. சாப்பிட்டோன்னே அவர் துப்பிடுறாரு. ஏம்மா என்னம்மா இது உப்பு தான் உனக்கு போட தெரியல, குழம்புல இப்படி உரப்பள்ளி போட்டிருக்க, இதெல்லாம் எப்படிம்மா சாப்பிட்றது, சின்ன குழந்தை வேறு இருக்குது, எப்படிம்மா சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி வந்து மணி கேட்குறாங்க. ஐயா இருக்கிற சாப்பிட்ணுன்னா சாப்பிடுங்க, எல்லாம் கிளம்பி போங்க, நானே கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன், குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரத்னம் வந்து சரிம்மா விடுமா, இது ஏன் உப்பு இது அள்ளி போட்டிருக்கேன் தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. விடுதல் பிரச்சனை விடு மாப்பிள்ளை, நீங்கள் போய் வந்து கடையில் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மணியை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. வெளியில் போய் மணி வந்து நம்ம இவருக்கு கால் பண்ணுறாங்க, அறிவுக்கு கால் பண்ணி, என்ன சார் பிளான் எல்லாம் பயங்கரமாக போட்டிருக்கீங்க போலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமையா இது நான் போடலை, என் மக போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அறிவு. அதான் நான் பார்த்தேன், குட்டி 16 அடி பாயுதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் மக உங்களை விட பயங்கரமான கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காளே, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாயா எப்படியோ உனக்கும் எனக்கும் இந்த கல்யாணம் வந்து நிற்கணும், அது எப்படி நின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், நீங்கள் எப்படியாச்சும் வந்து ஆதியை மட்டும் இந்த இடத்துக்கு வரவிடாமல் பார்த்துக்கோங்க, ஆதி வந்துட்டான்னா எல்லாமே இந்த பிளான் எல்லாம் கெட்டு போயிடும், நான் எப்படியாவது என்னோடய குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் பேசி நான் வந்து ஊருக்கு கூட்டு போயிடறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ அங்கே பார்த்துக்கோ, நான் இங்கே பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமா வந்து நாணயஸ்தனாச்சே, எப்படி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம அறிவு. ஆமாம் நாணயஸ்தன் தான், ஆனால் எல்லாமே அவங்க மருமகளுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்காரு, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர் வந்து கீழே விழுந்தாலும் மண் ஓட்டாத மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எப்போ வேணாலும் அவர் கோவம் வரலாம், கோவம் வந்துச்சுன்னா உடனே வந்து கல்யாணத்தை தான் நிறுத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியா நீ போய் வேலையை பாரு, நான் இங்கே வேலையை பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வேலைக்காரிக்கு வந்து இவங்க கால் பண்ணுறாங்க, ஸ்வேதா கால் பண்ணிட்டு, என்ன எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு சாந்தி அக்கா அப்படின்னு கேட்காங்க. அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் சொன்ன பிளான் படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் துணிக்கானு ஓட போகிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அங்கிட்டிருந்து அறிவு இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசி முடித்தோடனே அறிவு போய் சொல்கிறாரு, சூப்பர்மா உன்னோட பிளான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா
எங்கள் மாமாவை நான் கல்யாணம் பண்ணி இருந்தேன், அந்த பாரதி கல்யாணம் பண்ண விட்டுருவேனா, நான் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு வில்லி லுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம தனம் மரகதம் அதுக்கடுத்து எல்லாருமே மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ரத்னம் வந்து சொல்கிறாரு, அம்மா இந்த விஷயத்தை வந்து நீ உடனே வந்து ஆதி தம்பிக்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மாம்மா அவங்ககிட்ட சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துடும் தான் நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தானம்மா, நாளைக்கு எதுவும் ஏன் சொல்லலை எதுக்கு சொல்லலைன்னு கேட்டாலும் அவர் வந்து கஷ்டப்படுவார். அவருக்கு எதனாலும் தெரியப்படுத்துறது நல்லது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம்மா கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கும் சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஆனால் எனக்கு இது இப்போ தேவையில்லைன்னு தோணுது. அவங்க கல்யாணத்துக்கு வந்த இடத்துல அவங்க வந்து குடும்பத்து கூட வந்து சண்டை போட்டால் அது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. அம்மாடி பாரதி சூப்பரான முடிவு எடுத்திருக்கமா அப்படின்னு மரகதம் சொல்கிறாங்க. சுமாரி பாரதி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ரத்தனம் சொல்கிறாரு. ஏமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லைம்மாம்மா நான் வந்து எங்கள் லவ்வுக்காக வந்து நான் வந்து கல்யாணம் முடித்த பிறகு அவங்க வீட்டில் வந்து எந்த கொடுமை பண்ணாலும் தாங்கிக்கிறேன். ஆனால் தமிழ் பாவம் அவள் தாங்க மாட்டாள், அவள் கஷ்டப்படுவா. எப்படியும் ஆதி எங்கள் கூட இருக்கும்போது நல்லா தான் நடத்துவாங்க. ஆதி இந்த இடத்த விட்டு போனவுடனே எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் வந்து இந்த கல்யாணம் வந்து எனக்கு வேண்டாமாம்மா, வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொன்னோடனையும் எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.